வத்தலக்குண்டு பேரூராட்சியினுடைய அவல நிலை. அதாவது எந்த ஒரு கழிப்பறையும் வந்து பெண்கள் கழிப்படம் இருந்துச்சு, பெண்கள் கழிப்பிடத்தை பூரா பூட்டி வச்சிருக்கான். நாங்கள் ஈஓட்ட போய் சொன்னோம், சார் என்ன சார் இந்த மாதிரி பெண்கள் கழிப்பிடத்தெல்லாம் பூட்டி வச்சிருக்கீங்க, நீங்க இதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுக்க போனோம்னா, சார் நாங்க என்ன சார் செய்ய, என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க சார் அவர் எங்கள்கிட்ட கேட்கிறாரு. சார் அவசரப்படாதீங்க, இன்னும் 10 மாசம் கழிச்சு உறுதியாக அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து உங்க அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிர்வாக திறமையற்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு எங்க பாருங்க, வத்தலக்குண்டு பேரூராட்சியில் எந்த தெருவை போய் பாருங்க, ஒரு தெருவில் கூட நடந்து மக்கள் போக முடியல. 50 தெருவை பூரா தோண்டி போட்டிருக்காங்க. தோண்டி போட்ட தெருவு பூரா இன்னும் வந்து பேரூராட்சி சரி பண்ணல. இது அவங்களால சரி பண்ணவும் தெரியல. எங்கு பார்த்தாலும் மேடு கூடி பள்ளமா கிடக்கு. நாங்க எல்லா பேர்த்தையும் மனு கொடுத்து பார்த்துட்டோம். எல்லா அதாவது ஒரு ஆட்டோ பேரூராட்சியில வந்து ஒரு ஆட்டோ போயிட்டு வெளியே வர முடியல. அந்த ஒரு அவல நிலை வத்தலக்குண்டு பேரூராட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க வத்தலக்குண்டு பேரூராட்சியில் வத்தலக்குண்டு பேரூராட்சியில் இருந்தப்ப மார்க்கெட்டை ஏல விட்டோம், பேருந்து நிலைய கடைகளை பூரா ஏல விட்டோம். இன்னைக்கு வரைக்கும் 4 வருஷமா ஏலவே விடல. நாங்க 10 வருஷம் இருந்தப்ப வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் வருமானம் காமிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் பேரூராட்சியில இந்த 4 வருஷமா எந்த ஒரு ஏலமும் விடல. காரணம் வந்து அது யாருக்கு இந்த வருமானம் போகிறது? ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 2 கோடி ரூபானா 4 வருஷத்துக்கு 8 கோடி ரூபாய். 8 கோடி ரூபாய் இந்த பேரூராட்சி வருமான இழப்பு செஞ்ச திராவிட மாடல் ஆட்சி உங்களுக்கு தேவையா? அது வத்தலக்குண்டு திமுக வந்து ஒரு சுத்து கூடவே இருக்கும். எல்லா பக்கத்திலையும் வந்து ஒரு அராஜகம்னா வத்தலக்குண்டு திமுக அது ஒரு பெரிய அராஜக கட்சி. நாங்க வந்து வத்தலக்குண்டு நம்ம அம்மா ஆட்சியில் இருக்கிறப்ப ஒரு கூடைக்கு வந்து 10 ரூபா வாங்கினோம். ஒரு பூ கூடைக்கு 10 ரூபா, ஒரு கொய்யாப்பழ கூடைக்கு 10 ரூபா, ஒரு வெள்ளரி பஞ்சு கூடைக்கு 10 ரூபா. இன்னைக்கு ஒரு கூடைக்கு 120 ரூபா வாங்குறான். என்னையா பகல் கொள்ள? இதெல்லாம் இந்த அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? இந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாரா? எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. ஒயின் ஷாப் 24 மணி நேரம் திறந்திருக்கு வத்தலக்குண்டுல. எந்த ஊர்ல தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் போங்க, வத்தலக்குண்டுல வந்து 24 மணி நேரம் ஒயின் ஷாப் திறந்திருக்கு. ஒயின் ஷாப் மட்டும் திறக்கலங்க, வத்தலக்குண்டுல சர்வசாதாரணமா கஞ்சா விற்கிறான். கட்சிக்காரன் தான் விற்கிறான். கட்சிக்காரோட ஒரு முக்கிய பிரமுகர் மகனா கஞ்சா வழக்குல கைது பண்ணாங்க. கைது பண்ணி 6 மணி நேரத்தில் அந்த ஃபைலை விடுவிச்சுட்டாங்க. அது யாருன்னு நீங்க நாளைக்கு மேடை ஓட்டு கேட்டா நாளை கழிச்சு நான் மேடை ஓட்டு சொல்ல தயாரா இருக்கேன். திமுக முக்கிய பிரமுகருடைய மகன் கஞ்சா வழக்குல கைது பண்றாங்க. கைது பண்ணி ஒரு 4 மணி நேரத்தில் அந்த ஃபைலை விடுவிச்சிடுறாங்க. ஏன்னா இப்படி ஒரு அவள ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி இப்படி சொல்லிக்கிட்டே போனோம்னா நிறைய போலாம். வத்தலக்குண்டு பேரூராட்சியில எந்த ஒரு வேலையும் கொண்டு வரல. மாண்புமிகு நம்மளுடைய முப்பரத்துறை அமைச்சர் ரத்த விஸ்வநாதன் வந்து என்ன செஞ்சாரு? வைகையில இருந்து தண்ணியை கொண்டு வந்து 150 கோடி ரூபாய் வைகை தண்ணியை கொண்டு வந்தா. இன்னைக்கு இவங்க சொல்ற மாதிரி எண்ணத்தை கொண்டு வந்திருக்காங்க வத்தலக்குண்டுக்கு பேரூராட்சியில. ஒன்ன சொல்லுங்க பாப்போம், இந்த பேரூராட்சி தலைவர் வந்து மேடை ஓட்டு சொல்ல தயாரா இருக்காரா? இல்ல பேரூராட்சி துணைத் தலைவர் வந்து தள்ள தயாரா இருக்காரா?